இன்றைய எபிசோடில் ரம்யா கோவிலில் அபிராமி இருப்பதால் கோபத்தை காட்ட முடியாமல் அனைத்து பரிகாரத்தையும் செய்து முடித்துவிட்டு கோவிலை சுற்றி வருகிறாள். அப்போது அங்கிருக்கும் அனைவரும் ரமேஷ் ரம்யாவை பார்த்து, அப்படியே சூர்யா ஜோதிகா போலவே இருக்கீங்க என்று பாராட்டுகின்றனர். அதேபோல் ஐயர், அப்படியே சிவன் பார்வதி போலவே இருக்கீங்க, 2 பேருக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கு, இப்படி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வைத்து இருக்க வேண்டும் என்று சொல்ல ரம்யா கடுப்பாகிறாள். இதைத் தொடர்ந்து கடைசியாக ரமேஷ் கோவிலுக்கு வெளியே வந்து சூர்யா ஜோதிகானு பாராட்டியவர்களுக்கு பணத்தை கொடுக்க இது மொத்தமும் அவனோட செட்டப் என்பது ரம்யாவிற்கு தெரியவர, இது எல்லாம் உன் வேலையா என்று கேட்க, ஆமாம் ரம்யா, நீ இருக்கும் அழகுக்கு யாரும் நம்மை அப்படி பாராட்ட மாட்டார்கள், இதனால்தான் காசு கொடுத்து அப்படி சொல்ல சொன்னேன் என்று சொல்கிறான் ரமேஷ். இதையடுத்து ரம்யா அட்சி என்று கோவிலில் இருந்து கிளம்பி விடுகிறாள். அதன் பிறகு அபிராமி வீட்டில் தீபாவை உட்கார வைத்து நலங்கு வைக்கின்றனர். வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யா, மீனாட்சி, ரம்யா என அனைவரும் நலங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றனர். கடைசியில அபிராமி எல்லாரையும் விட, யார் நலங்கு வச்சா தீபா சந்தோஷப்படுவான்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி கார்த்திகை கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்ல இதை பார்த்து ரம்யா டென்ஷன் ஆகிறாள். அதோடு தனக்கு கார்த்திக் நலங்கு வைத்து விடுவதைப் போலவும் கனவு கண்டுவிட்டு, கடவுளே, இந்த கனவை எப்படியாவது நிஜமாக்கிவிடு என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருக்கிறாள். அந்த நேரம் பார்த்து ரமேஷ் வர, எனக்கும் ரம்யாவிற்கும் தான் கல்யாணமாகப் போகுது, கார்த்திக் சார் தீபாவுக்கு நலங்கு வைத்தது போல ரம்யாவுக்கு நான் நலங்கு வைக்கணும் என்று சொல்ல ரம்யா, அதெல்லாம் வேண்டாம், முடியாது என்று சொல்ல, கட்டிக்கப் போகிறவன் ஆசைப்படுறான், அவனும் வைக்கட்டும் என்று அபிராமி சொல்ல ரமேஷ் ரம்யாவிற்கு நலங்கு வைத்து விடுகிறாள். இதைத் தொடர்ந்து கார்த்திக் ரமேஷை தனியாக கூப்பிட்டு, நீ பண்றதெல்லாம் பார்த்தால் நடிக்கிற மாதிரி தெரியலையே என்று கேட்க, எனக்கு உண்மையாகவே ரம்யாவை பிடித்திருப்பதாக சொல்கிறான். ரம்யா திமிர் பிடிச்சவதான், ஆனால் உங்க கல்யாணத்திற்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மாற்றிவிடுவேன் என்கிறான். ஆனால் கார்த்திக், ரம்யா அப்பா கேட்டுக்கிட்டதால் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், உனக்கு நம்பிக்கை இருந்தால் சரி என்று சொல்கிறான். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டு விடுகிறாள். இதெல்லாம் கார்த்திக்கோட பிளான் என்பதை தெரிந்து கொள்கிறாள். இதை எப்படியாவது ரம்யாவிடம் போட்டு கொடுக்க முடிவெடுத்து ரம்யாவிடம் அனைத்து உண்மையையும் சொல்லிவிடுகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.